இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன் அப்படிங்கிற ஒரு மேன்வா தான். உண்மையுமே ஆர்ட் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஹீரோவுமே ஓவர் பவர் தான். பிரிட்டி பாப்புலரான மேன்வா தான். மேபி உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். பாருங்க, நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி டே உங்க சாய்ஸ் தான். பார்த்து அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு ஹீரோவோட உலகத்துல கிட்டத்தட்ட பாதி உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிளான் தான். அதுதான் ரன் கேண்டல். அந்த ஃபேமஸான கிளான்ல பறக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்வாட் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ ஸ்வாட் மாஸ்டரா இருப்பாங்க. அவங்களோட உடம்புமே பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே டேலண்டோட இருப்பாங்க. அவங்களோட மார்ஷியல் பவர்ஸை வச்சு இந்த உலகத்தையே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறது, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது, அதுக்கப்புறம் பொசிஷன், ஒரு விஷயத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிறது அப்படின்ட்டு இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அடிப்படையா கொண்டதுதான் இந்த கிளான், இல்லனா இந்த ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு கிளான்ல தான் நான் வந்துட்டு பிறந்தேன். நான் தான் ஜின் ரன் கேண்டல். இந்த ரன் கேண்டல் கிளானோட யங்கஸ்ட் சன் நான் தான். குழந்தைகளோட எதிர்காலத்தை சொல்லக்கூடிய செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு சடங்குல நான் வந்துட்டு பேட்ரியாக் அப்படிங்கிற ஸ்வாட தேர்ந்தெடுத்தேன். சோ எல்லாருமே என்ன பேட்ரியாட்டோட விதிய கையில வச்சிருக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. சோ நானுமே அதை நம்பி என்னோட ஃபியூச்சர்ல நான் ரொம்ப பெரிய வெற்றி அடைய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல கொஞ்சம் கூட டேலண்டே இல்ல. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி ரன் கேண்டல்ல வழி வந்தவன் இந்த அளவுக்கு ஸ்வாட்ல மோசமானவனா இருப்பானா? ரன் கேண்டல் குடும்பத்துக்கே ஒரு அவமானம், ஒரு அவமரியாதை. இவன் தான் உங்களோட கிளானையே பின்னுக்கு தள்ளுறான் இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் இருக்கிறதுலயே லீஸ்ட் டேலண்டான ரன் கேண்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ இவ்வளவு சொன்னது ஹீரோ தான். அவனோட பேர் வந்துட்டு ஜின். அப்ப அவன் உட்டன் சோட வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட அண்ணனுங்க வந்துட்டு, ஹே லில் ப்ரோ, எதுக்காக மறுபடியும் அந்த உட்டன் சோட வச்சு தேவையில்லாம ஸ்விங் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு, சுச்சோ அவனை தனியா விடுப்பா, அவன் ஸ்பெஷல் சோடையே தேர்ந்தெடுத்தவன். சரி, இப்ப அந்த ஸ்பெஷல் சோட எங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தனும், ஆமா ஆமா, எங்க உன்னோட ஸ்வாட் பரிசாடா, உட்டன் சோடையே தானே புடிச்சிட்டு இருக்க, உன்னோட கிரேட் பிக் பிரதர்ஸ் இருந்துட்டு உன்னை கேள்வி கேட்கறது தானே, ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வயிற்றுலாம் உதச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த உட்டன் சோட எடுக்க போறப்ப, எதுக்காக இதை நீ ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஓ, அதுக்கப்புறம் என்னது பேசிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தியரியா, இதெல்லாம் படிச்சா நீ ஸ்வாட நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுதான், எதுவுமே முடியாதவங்களுக்கு சான்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி சான்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கவேன், அவங்களுக்கு தன்னோட இடம் எது, நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் அவங்க உதவாக்கரையா மாறி போயிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவனோட ஸ்வாடையும் சரி அந்த பேப்பரையும் சரி உடச்சு கிழிச்சு போட்டாராங்க. அப்ப ஹீரோ வந்து நீங்க இப்பெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு, நாங்க அப்படி பண்ணக்கூடாது, உன் மேல கேர் இருக்கிறனாலதான் நாங்க 2 பேரும் இதை பண்றோம் தெரியுதா, ஆனா நீ எங்களை எதிர்த்து பேசுறியா, இதுதான் நானி உனக்கு சொல்லி கொடுத்த மேனஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, கில்லியா இதுல உள்ள இழுக்காதீங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் எதிர்த்து பேசுறியா, சரி உன்னோட அண்ணனா நாங்க தான் உனக்கு மேனஸை சொல்லி கொடுக்கணும் போல அப்படிங்கிறானுங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு, என்னோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து வந்த டார்ச்சர், எனக்கு டேலண்டே இல்லாதது, இது எல்லாமே எனக்கு பெருசா தெரியல, ஏன்னா நான் மட்டும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க்கை வச்சு என்னோட ஃபேமிலியோட அக்னாலேஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிருவேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில ஒரு ப்ரௌட் மெம்பர் ஆயிடலாம்னு நினைச்சேன். சின்சியரா அதை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அன்னைக்குதான் ஒரு நாள், ஜின் ரன் கேண்டல், இப்பையில இருந்து உன்னை இந்த கிளான், இந்த ஃபேமிலியில இருந்து துரத்தி விடுறோம், உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால உன்னை கொல்லாம விடுறோம் அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு, 23 வயசுல என்ன ஃபேமிலியில இருந்து எக்ஸ்பெல் பண்ணி போறதுக்கு இடம் இல்லாத ஒரு நாடோடியா மாறிட்டேன். ஆனா அப்பதான் நான் வந்துட்டு என்னோட மாஸ்டரை வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன், என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் அப்படிங்கிறது எங்களோட கிளான்ல தடை செய்யப்பட்ட ஒண்ணு, மேஜிக்கோட டேலண்ட் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நேச்சர்ல இருக்கிற மானாவையும் மெஜிஷியனோட மானாவையும் சேர்த்தோம்னா உங்களோட மானாவை நீங்க திரும்ப பெறலாம். அதுக்கப்புறம் அடுத்த மேஜிக் காஸ்ட் பண்றது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவனை சுத்தி ஏதோ ஒரு ஷேடோ வந்துட்டு சூழ்ந்துக்குது. அப்ப இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோ வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்க, அங்க ஒரு உருவம் இருந்துட்டு நான் தான் சால்டரட், எல்லா ஷேடோஸோட மாஸ்டர் நான் தான், ஜின் ரன் கேண்டல், இந்த ஷேடோஸோட கடவுளானா உன்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்கேன், நீ மட்டும் என் கூட கான்ட்ராக்ட் போட்டனா நீ ஸ்பிரிச்சுவல் பவரை மட்டும் யூஸ் பண்றது இல்லாம உன் மேல இருக்கிற எல்லா கர்ஸுமே நல்லிஃபை ஆயிரும். ஓஹோ, சின்ன வயசுல உன் மேல யாரோ பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க போல, இந்த கர்ஸ்னாலதான் உன்னால உன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கர்ஸா அப்படின்னு கேட்க, அந்த சால்டரட்டர்ன்ட்டு, தட்ஸ் ரைட், இந்த கர்ஸோட பேர் வந்து பிளேட் இல்யூஷன், இந்த கர்ஸ்னால ஒருத்தவங்களோட ஸ்வாடோட டேலண்ட்டை சப்ரஸ் பண்ணி வைக்க முடியும். உன்ன மாதிரி ரன் கேண்டல் ஃபேமிலியை சேர்ந்தவனுக்கு இது ரொம்பவே கஷ்டமானதா இருந்திருக்கும்ல. ஐ சி, இதனாலதான் நானுமே உங்ககிட்ட இழுக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தருணத்திலிருந்து எந்த ஒரு கர்ஸுமே உன்னை எதுவுமே பண்ணாது. இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த செஞ்சுரியிலேயே பெஸ்ட் மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனா நீ மாறுறது மட்டும்தான். ஜின் ரன் கேண்டல், நான் ஒரு பிரஷரோட உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்டரேட்டர்ன்ட்டு நம்ம ஹீரோ மேல இருந்து கர்ஸை எடுத்துருது. சோ இதனாலதான் ஹீரோவால ஸ்வாடை வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. சோ இப்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சால்டரேட்டுமே அங்க இருந்து போறப்ப ஹீரோ வந்து டப்புன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வாடை தான் எடுக்கிறான். எடுத்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஹீரோ வந்துட்டு சால்டரேட் சொன்ன மாதிரியே தான், இப்ப ஸ்வாடை பிடிக்கும் போது எனக்கு வேற லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்பவே லைட்டா இருக்கு, அப்படியே என்னோட ஒரு கையை தான் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, இது கூட நான் கொஞ்சம் மேஜிக்கும் சேர்த்தனா சூப்பரா இருக்கும். சோ அந்த ரன் கேண்டல சேர்ந்த ஸ்வாட்
ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்ல டேலண்டே இல்லாத அந்த பையன் இனிமேல் கிடையாது. ஃபைனலி என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்பதான் பலன் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவன சில நைட்ஸ் இருந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னமோ கேட்டுச்சு, கத்துற சத்தமா என்னோட பாடி வந்துட்டு ஹெவியா ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல. அட மாஸ்டர் சால்டரட், யாராச்சும் இருக்கீங்களா? இப்படியே நான் சாக போறேனா? இதுதான் என்னோட விதியா? சால்டரட்டோட பவரை நான் யூஸ் பண்ணி கூட பார்க்கல, அப்புறம் எதுக்காக எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்படியே சாகுறப்ப திடீர்னு அவனோட கை அவனுக்கு தெரியுது குட்டியா. அப்ப ஹீரோ பார்த்துட்டு என்னோட கிளான்ல இருக்கிற மக்கள் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் செத்துட்டேன் தானே அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு குட் லக் யங் மாஸ்டர் ஜின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கில்லி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் அது பரிசாடா அப்படின்னா இது செலக்ட் பண்ற சடங்கு அப்படின்னா ஒரு வயசு குழந்தையா இருந்தப்ப திரும்பி பாஸ்டுக்கு வந்துட்டேனா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஸ்வாட வந்துட்டு நான் ஒரு கோ இன்சிடென்ட்ஸ்னால தொட்டேன், ஆனா இந்த வாழ்க்கையில இதை நான் வேணும்னே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அப்படி அந்த பேட்ரியாக் ஸ்வாட வந்துட்டு செலக்ட் பண்ண உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அந்த ஃபேமிலியோட ஹெட் இருந்துட்டு யங்கஸ்ட் சன் இருந்துட்டு பாரிசாடாவை செலக்ட் பண்ணிருக்கானா அப்படின்னா அந்த சடங்கு இங்கேயே முடியுது. உடனே யங்கஸ்ட ஸ்டார்ம் கேசலுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ம் கேசல் அப்படிங்கிற இடத்துல 6 வருஷம் வந்துட்டு போயிருது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணிட்டு என்னால ரீச் பண்ண முடியல, இந்த இடத்துக்கு வந்துட்டு 6 வருஷம் ஆச்சு, இந்த ஃபேமிலியோட ரூல் படி 10 வயசு ஆகிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும், சோ இன்னும் எனக்கு 3 வருஷம் இருக்கு, பட் என்ன இங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறப்பதான் அங்க என்னமோ சத்தம் கேக்குது. அங்க வேலை செய்யறவங்க இருந்துட்டு யங் மாஸ்டரோட ரூம்ல இது என்ன இப்படி கிடக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பறவை இருந்துட்டு செத்து கிடக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ஸ்டார்ம் கேஸ்ல இந்த மாதிரி மோசமான விஷயத்த பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோவை புள்ளி பண்ணாங்கள 2 பிரதர்ஸ் அவங்க தான் வரானுங்க. அங்க பாரு எவ்வளவு பாவமா இருக்கு. அந்த சர்வன்ட் கேர்ள் இருந்துட்டு ஃபர்ஸ்டா இதை கண்டுபிடிச்சிட்டா, என்ன ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறா. இவனோட பேரு என்னன்னா டேட்டோனா ரன் கேண்டல். மொத்தம் ஹீரோவோட சேர்த்து 13 குழந்தைங்க, அதுல 11வது இவன் தான். அடுத்து இன்னொருத்தன், ஆமா அவனுக்கு நம்மளே கொண்டு வந்து காமிச்சிருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்றான். இவனோட பேர் வந்துட்டு ஹேட்டோனா, இவன் வந்துட்டு 12வது பையன். சோ அந்த கருப்பா முடி வச்சிருக்கிறவன் பேர் வந்துட்டு டேட்டோனா, இந்த வெள்ளையா முடி வச்சிருக்கிறவன் பேர் வந்துட்டு ஹேட்டோனா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவங்க 2 பேரும் உன்னோட பிரதர்ஸோட கிஃப்ட் வந்துட்டு உனக்கு பிடிக்கலையா, உன் மனசை நாங்க ரொம்ப டச் பண்ணதுனால இப்ப என்ன அழுகவா போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட இந்த 2 பிரதர்ஸ் அவங்க பிளாக் பேரர்ஸா மாறினதுக்கு அப்புறம் பயங்கரமான கொலகாரனங்களா மாறுவாங்கன்னு எனக்கு தெரியும், பட் இப்ப 9 வயசு கூட ஆகல முழுசா, ஆனா என்கிட்ட வம்பளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்னசென்ட் பேர்டியே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹேட்டோனா இருந்துட்டு தயவு செஞ்சு அழுதுறாங்க, அதை பார்க்கவே கன்றாவியா இருக்கும். ஏய் நாங்க சொல்றது கேக்குதா இல்லையா, நீ அந்த பேட்ரியாக் ஸ்வாட தேர்ந்தெடுத்ததுனால எங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? சரி அந்த பரிசாடா ஸ்வாட எங்க வச்சிருக்க, சும்மா வெறுங்கையை வீசி நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னமோன்னு சொல்ல வரான். அப்ப அந்த ஹேட்டோனா இருந்துட்டு ஆமா என்ன சொல்ற எனக்கு கேட்கல, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சு அடிக்க போறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு அவனோட கையை புடிச்சிட்டு நீங்க 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, சோ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட்டாரான். அவன் வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் அடிச்சுட்டு உங்க 2 பேத்தையும் நான் இது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இப்போல இருந்து நீங்க என் கண்ணிலேயே படவே கூடாது அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு யங் மாஸ்டர்ஸ் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் ஏன் அப்படி கிடக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அவங்க திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவனோட பேர் வந்துட்டு கான், இவன் வந்துட்டு இல்ல எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் சொன்னது கேட்கலையா, அவங்க 2 பேரும் திடீர்னு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த கான் இருந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரன் கேண்டல்ல யங்கஸ்டா இருக்கிறவங்க கூட அப்படி கொடூரமானவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி புரிஞ்சது அப்படின்னு அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் கான், என்னோட பிரதர்ஸ் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கணும், என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பறவையை இருந்துட்டு புதைச்சாராம். அப்ப அந்த மரத்துக்கடியிலே இவங்க 2 பேத்தையும் விடுறப்ப அந்த கான் இருந்துட்டு யங் மாஸ்டர் ஜின் இவங்களை இங்கேயே அப்படியே விட்டுட்டு போறதா, இந்த மழை இருந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பிரதர்ஸ் அவங்க பண்ணது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கான் இருந்துட்டு உங்களோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்றேன் யங் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க இருந்து போறப்ப இந்த கான் இருந்துட்டு அந்த எனர்ஜி கண்டிப்பா ஆறா கிடையாது, ஒருவேளை அது மானாவா இருக்குமா, அப்படி மட்டும் இருந்தா இது கண்டிப்பா பிரதர்ஸ்க்கு இடையில நடந்த சிம்பிளான ஃபைட்டா இருக்காது, இதை உடனே நான் பேட்ரியார் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட சீக்கிரம் எனக்கு ஒரு குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருந்து கான் போறப்ப ஹீரோ பார்த்துட்டு நான் நினைச்ச மாதிரியே என்னோட அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறான். கான் எங்களோட கார்டியன் நைட், அது மட்டும் இல்லாம எங்களை கண்காணிக்கிறவனு இவன் தான். கானோட கண்ணுக்கு இதை பாக்குறதுக்கு மேஜிக் மாதிரியே தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் அவன் உடனே சொல்ல போறான், ஆனா இது ஸ்பிரிச்சுவல் பவர், சால்டரட்டோட நான் போட்ட கான்ட்ராக்ட் வந்துட்டு இந்த லைஃப்லயுமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே இதுதான். அது மட்டும் இல்லாம சால்டரட் என் கூட கான்ட்ராக்ட் போட்டதுனால என் மேல இந்த தடவை அந்த கர்ஸ் கிடையாது, சோ இனிமே ரன் கேண்டில் ஃபேமிலியில நான் ஒரு உதவா கரையா இருக்க மாட்டேன், போன வாழ்க்கையை விட என்னோட லைஃப் வந்துட்டு இப்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது, மிச்சம் இருக்கிறது என்னோட அப்பாவை நான் மீட் பண்றது மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இந்த கானுமே அவங்க அப்பாட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லி வச்சாராம். அப்ப அவர் இருந்துட்டு அந்த டோனா பிரதர்ஸ் யங்கஸ்ட் இருந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டிருக்கானா கான் எல்லா பிளாக் பேரர்
பேரர்ஸுமே அசம்பிள் பண்ணு, நான் போயிட்டு யங்கஸ்ட பாத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு நாங்க 7 பிளாக் பேரர்ஸும் 200 நைட்ஸுமே வந்துட்டு இங்க அசம்பிள் ஆயிருந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அவனோட அப்பா இருந்துட்டு ஆல்ரைட் நம்ம எல்லாரும் ஸ்டார்ம் கேசலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த 7 பிளாக் பேரர்ஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோவோட இந்த சிப்லிங்ஸா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பையனை பார்க்க ஆர்மியவே கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த மேன்டாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.